வணக்கம். இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு இது. அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க போவது, முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவனின் மறைவால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த முறை காங்கிரசுக்கு பதிலாக திமுக போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ VC சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து சந்திரகுமார் வாழ்த்து பெற்றார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் அமையும் என தெரிவித்தார். தனித்தனியா கட்சி நின்னாலும் சரி, எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைத்து, கள்ள கூட்டணி அமைத்து ஒற்றுமையாக ஒன்னா நின்று எதிர்த்தாலும் சரி, இந்த தேர்தலிலே கதாநாயகன் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய மக்கள் நல திட்டங்கள் தான் கதாநாயகனாக இருக்க போகிறது. அதனால யார் எப்படி வந்தாலும் சரி, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகின்றது. இதனிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்தும் சந்திரகுமார் வாழ்த்து பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணம், மது, தங்கக்காசு மற்றும் பரிசு பொருட்கள் அள்ளி இறைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர்களை அச்சுறுத்தி பட்டியல் அடைத்த அவலமும் நடந்ததாக சாட்டியுள்ளார். இம்முறையும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறாது எனவும், அதனால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். கடந்த முறை நடைபெற்ற அதே பாணியில் இந்த முறையும் இடைத்தேர்தல் நடைபெறும் எனவும், ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் புறக்கணித்துள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் தேர்வு குறித்து சீமான் ஆலோசனை நடத்திய நிலையில் இடைத்தேர்தல் தொடர்பாக GK வாசன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தினார். 2021 சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் 2023 இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பெண் வேட்பாளர் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை ஆண் வேட்பாளரை களமிறக்க சீமான் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 பேரை நேர்காணல் செய்த சீமான் MBA பட்டதாரி ஒருவரை தேர்வு செய்துள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே இடைத்தேர்தல் குறித்து முடிவெடுக்க தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். அதன் பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் விவாதித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்களை விசாரிக்க சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு பதிலளித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், தமிழ்நாடு மாணவ மாணவிகள் அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது மகிழ்ச்சி அடைவதாக கூறி கண் கலங்கினார். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். தொடர்ந்து பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான பாலியல் குறித்த புகார்களை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 3750 கோடியில் நகர்ப்புற சாலைகள் சீரமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். அதேபோன்று போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவதற்காக வரும் ஆண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் பெண்கள் பாதுகாப்புக்கான சட்ட திருத்த மசோதா பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் புகார் அளித்த 12 நாட்களுக்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை என்று சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பளித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தில் புகார் கொடுத்து 12 நாட்களுக்கு பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கவே 2 ஆண்டுகள் ஆனதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பான செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சிக்க கூடாது என்று குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சபாநாயகரிடம் ஆதாரத்தை தருவதாக கூறினார். அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவரும் சபாநாயகரிடம் ஆதாரத்தை தர வேண்டும் என முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதன்படி பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கு தொடர்பான ஆதாரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சபாநாயகரிடம் சமர்ப்பித்தனர். அவற்றை ஆய்வு செய்த சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் கொடுத்த முதல் தகவல் அறிக்கையில் 12ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் 24ஆம் தேதி வழக்கு செய்யப்பட்டது என்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். எனவே பொள்ளாச்சி விவகாரத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் சொன்னதே உண்மை என சபாநாயகர் தீர்ப்பளித்தார். ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை உள்ளதுதான். இதனை கண்டித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முதலமைச்சர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்டா சொல்றோம். நீட் தேர்வு எப்பொழுது ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என நாங்கள் சொன்னபோது ஏளனம் செய்த மு.க. ஸ்டாலின் இன்று அதையே அவரும் சொல்லியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசை தவிக தலைவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற எம்ஜிஆர் பாடலை மேற்கோள் காட்டி நீட் தேர்வு ரத்து தொடர்பாக திமுக அரசை தவிக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் நீட் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறினார். இந்நிலையில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக இருப்பதாக விஜய் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் போலி வாக்குறுதிகள் அளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021 தேர்தல் பரப்புரையின் போது ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் தெரியும் என்று கூறியவர்கள் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த பொய்யையும் சொல்லி மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று கனவு காணும் ஆட்சியாளர்களின் எண்ணம் வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்த அடிப்படை புரிதலின்றி விஜய் விமர்சிப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். நாம நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் யுத்தம். நீட் தேர்வு என்பது ஒன்றிய அரசு நம் மீது திணித்திருப்பது. அது ஒன்றிய அரசிற்கு என்ன அதிகாரம், மாநில அரசிற்கு என்ன அதிகாரம் என்று சாதாரண பொதுமக்களுக்கு கூட புரிந்தால் நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களுடைய குரலை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை கூட புரியாமல் நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா என்றால் அதை சொன்னதை செய்வதற்கு தான் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடிகர் விஜய் பேசுவது சரியல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சகோதரர் விஜய் அவர்களுடைய ட்வீட் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா என்று அதை போட்டிருவதை நான் அறிகிறேன். இது ஏமாற்றுவதற்காக எடுத்த முயற்சி இல்லை.
நீட் தேர்விற்கு எதிரான தீர்மானத்தில் சிக்கல் ஏற்படுத்தியவர் ஆளுநர் என்றும் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களை மகிழ்விக்க சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் விழாக்குளம் பூண்ட காட்சிகளே இவை. பொங்கல் பண்டிகையை கொண்டாட 2வது நாளாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்றனர். இதனால் நள்ளிரவிலும் பயணிகள் சாறை சாறையாக பேருந்து முனையத்திற்கு மக்கள் வந்ததால் கூட்டம் அலைமோதியது. கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளின் அசதியை போக்க பேருந்து முனையத்திற்குள் ஆடல் பாடலுடன் கச்சேரி நடத்தப்பட்டது. அப்போது பயணிகளும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் ஏராளமானோர் பயணம் செய்வர் என எதிர்பார்க்கப்படுவதால் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 1239 பேருந்துகள் சேர்த்து 3331 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்த பயணிகளால் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் காணும் இடமெல்லாம் தலைகளாகவே காட்சியளித்தன. தென் மாவட்டங்களுக்கு சென்ற ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் நின்று செல்லக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனிடையே ஏராளமானோர் சொந்த வாகனங்களிலும் சென்றதால் வண்டலூர் மேம்பாலத்திலிருந்து வெளிவட்ட சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நெரிசலில் சிக்கி நின்றன. ஜிஎஸ்டி சாலையில் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் வாகனங்கள் மெதுவாக செல்லும் நிலை இருந்தது. இதேபோல பெங்களூருவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு பொங்கல் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு ஏராளமானோர் வருவதால் ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜுஜுவாடி சோதனைச் சாவடியில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பொங்கலை ஒட்டி சென்னை எழும்பூரில் இருந்து கோவை வழியாக மங்களூருவுக்கும், ராமநாதபுரத்தில் இருந்து தாம்பரத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் கொண்டாட செல்பவர்களின் வசதிக்காக வரும் 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அரக்கோணம், காட்பாடி, சேலம் வழியாக கோவைக்கு இரவு 11:27 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்புவோருக்கு வசதியாக வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் இருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. 19ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு ராமநாதபுரத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் சிவகங்கை, பட்டுக்கோட்டை, திருவாரூர், சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் வழியாக அதிகாலை 3:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லை அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பாரம்பரிய உடையில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய காட்சிகளே இவை. நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாணவிகள் புதுப்பானைகளில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர். இங்க மொத்தம் 22 டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்மே அவங்க டிபார்ட்மெண்ட் முன்னாடி பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆண்கள் மட்டும் விளையாடுறது வீர விளையாட்டு இல்ல, பெண்களும் நாங்க நிறைய போட்டிகளை கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கல்லூரியில நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. திருப்பத்தூரில் தூய நெஞ்ச கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. இதே கல்லூரியில் பயின்று வரும் ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தமிழர் பாரம்பரிய உடைகளில் பங்கேற்று நடனமாடி அசத்தினர். உரியடி போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. கிளிய போல பறந்து கொண்டாடு
தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது மாணவர்கள் பைக்குகளால் இடைஞ்சல் ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து மாணவர்களின் பைக்குகளை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பொங்கல் விழாவின் இடையே மாணவர்கள் அடிதடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடிதடியில் ஈடுபட்ட மாணவர்களை சக மாணவர்களும் ஆசிரியர்களும் விலக்கிய நிலையில் கொண்டாட்ட மனநிலை காணாமல் போனது. மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நடந்த லேசர் ஷோ பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்தது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் வரும் 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகள் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் கோடிக்கணக்கானோர் நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளாவுக்காக பிரயாக்ராஜ் நகரம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. விழாவுக்கு வரும் பார்வையாளர்களை கவர்வதற்காக லேசர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. சரயு நதியில் நடந்த ஆரத்தி வழிபாடு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மகா கும்பமேளாவையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் தடகள வீராங்கனையை 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பாலியல் தொல்லையில் இருந்து மாணவிகள் தப்பிப்பது எப்படி என குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைப்பினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது மாணவி ஒருவர் 5 ஆண்டுகளாக தான் அனுபவித்து வரும் கொடுமைகளை கூற அதனை கேட்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். விளையாட்டு வீராங்கனையான அவர் 13 வயதில் காதலனுடன் தனிமையில் இருந்த வீடியோவை வைத்து காதலன் மட்டுமின்றி காதலன் நண்பர்கள் என பலரும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். வீடியோ அடுத்தடுத்து பரவ பள்ளி ஆசிரியர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், தந்தையின் நண்பர்கள் என பலரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 64 பேர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு இருப்பதாக அந்த இளம்பெண் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து குழந்தைகள் நல அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுவரை 15 பேரை கைது செய்தனர். எஞ்சியவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் தொடர்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் 24 மணி நேர கார் ரேஸில் இருந்து கடைசி நிமிடத்தில் நடிகர் அஜித் விலகினார். துபாயில் 24H கார் ரேஸ் பந்தயம் நடைபெற்று வருகிறது. இந்த கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்தின் அஜித் குமார் கார் ரேசிங் அணியும் பங்கேற்றுள்ளது. போட்டி தொடங்கிய நிலையில் கடைசி நிமிடத்தில் நடிகர் அஜித் கார் ரேஸில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அஜித்தின் கார் ரேசிங் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கார் ரேஸ் போட்டிக்காக நடிகர் அஜித் பயிற்சி மேற்கொண்ட போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்ட நிலையில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் துபாய் 24H கார் ரேஸ் பந்தயத்தின் போர்ஷே கேமேன் 44 என்ற பிரிவில் அஜித் தனி வீரராக கலந்து கொள்ள உள்ளார். ரெண்டுல தான் உங்களுக்கு எந்த டீம் வின் ஆச்சு, எந்த ரைடர் பெஸ்டா பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வரும். ஸோ அப்போ இன்கேஸ் அவர் ஃபிட்னஸ் டெவலப் பண்ணிட்டு அகைன் அவர் என்டர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது. ஸோ இன்னொன்று அவரே சொல்லியிருக்காரு, அடுத்த கேட்டகரியில் இன்னொரு கேட்டகரியில் அவர் டிரைவராகவும் இன்னொரு ரேசிங்கில் டீம் ஓனராகவும் கண்டினியூ ஆகி. அஜித் டிரைவராக பங்கேற்காமல் வெளியில் இருக்கும்போது அணிக்கு கூடுதல் பங்களிப்பை வழங்க முடியும் என்று கார் பந்தய வீரர் சாம் தெரிவித்தார். Fans, please சண்டை போடாதீங்க. Life is very short. சந்தோஷமா இருக்கு. துபாயில் நடைபெறும் 24 மணி நேர கார் பந்தயத்தில் பங்கேற்காதது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அஜித் தன் ரசிகர்களுக்காக இட்ட அன்பு கட்டளை தான் இது. 24 மணி நேர போட்டியில் 2-3 ஓட்டுநர்கள் இருப்பார்கள் என்றும் வெற்றி பெற்றால் அது ஒரு கூட்டு முயற்சி எனவும் தெரிவித்துள்ளார். வாழ்க்கை முழுவதும் கார் பந்தயம் தமக்கு ஒரு ஃபேஷனாக இருந்தது என்றும் இவ்வளவு ரசிகர்கள் பந்தயத்தை பார்க்க நேரில் வருவார்கள் என தான் எதிர்பார்க்கவில்லை எனவும் அஜித் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திறமையையும் அர்ப்பணிப்பையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் என கேட்டுக்கொண்டுள்ள அஜித் அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியோடும் வாழ கடவுளை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். Willpower, dedication, அதை விட்டு கொடுக்காதீங்க.
வெற்றி கிடைத்தால் நல்ல விஷயம் என கூறியுள்ள அஜித், அந்த வெற்றி கிடைக்காவிட்டாலும் சோர்ந்து போய்விடக் கூடாது எனவும் தன்னம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், பொங்கல் பண்டிகை நாட்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரக்கூடிய 15ஆம் தேதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பெரியார் குறித்து விமர்சிப்பவர்களை பற்றி பேசி அவர்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை என சீமானை முதலமைச்சர் மறைமுகமாக சாடியுள்ளார். பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சீமான் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எதிர்வினையாற்றியுள்ளனர். பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையான சூழலில் கொளத்தூரில் நடந்த பொங்கல் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரியார் குறித்து விமர்சிப்பவர்களை பற்றி பேசி அவர்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார். இன்னைக்கு யாரோ பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்களெல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்களெல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. பெரியார் குறித்த சீமானின் அவதூறு கருத்து வருத்தத்திற்கு உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழைகள், பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. காலமான பெருந்தலைவரை பற்றி அவதூறு பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டார். ஆளுநர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பராசக்தி படத்தில் கருணாநிதி எழுதிய வசனத்தை போன்று சட்டமன்றம் எத்தனையோ ஆளுநர்களை பார்த்துள்ளது. ஆனால் தற்போதைய ஆளுநர் வருகிறார், பேசாமலேயே போய்விடுகிறார் என்று விமர்சித்தார். பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பண் ஒழிக்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றதை அவரால் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அரசு தயாரிக்கும் முறையை அப்படியே ஆளுநர் வாசிப்பதுதான் நடைமுறை என்று கூறிய முதலமைச்சர், அவர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு பூஜை முடிந்த பிறகு அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு சொந்த ஊரில் விவசாயம் செய்யலாம் என நினைப்பதாக திருச்சியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருச்சியை அடுத்த முசிறி MIT வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் தனது மனைவியுடன் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். வேளாண் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியர் பராமரிக்கும் தோட்டத்தை பார்வையிட்ட பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தானும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்ததாக கூறினார். I come from a farmer's family. My wife comes from a farmer family. And we have done farming at our younger age ourselves. When we were driving, we were walking. I was telling my wife, I think let us leave all this job and go back to farming. It's far more satisfying. நம்மாழ்வார் கூறியது போல வருங்காலங்களில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக்கொண்டார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவை அடுத்த வாரத்தில் தாவேக தலைவர் விஜய் சந்திக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு கேட்டு காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 ஆண்டுகளாக பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தாவேக தலைவர் விஜய் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பரந்தூர் மற்றும் ஏகனாபுரம் கிராம விவசாயிகளை வரும் 19 அல்லது 20ஆம் தேதியில் சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். விவசாயிகளுடன் விஜய் நேரில் கலந்துரையாட இருப்பதால் அதற்கு தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு தமிழ்நாடு டிஜிபி, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாவேக அளித்த மனு பரிசீலனையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. விஜய் மக்கள் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக செயல்பட்டவர்களில் 80% நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நியமிக்கப்பட இருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களின் பெயர்களுடன் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இன்னும் 2 மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு மட்டும் தேர்வு செய்ய முடியாத நிலை நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் தாயை பிரிந்து தவித்த யானைக்குட்டி அதன் தாயுடன் சேர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரையொட்டி அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் இடையூர்குன்னு பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டி தனது தாயை தேடி சுற்றித் திரிந்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு மற்றும் காப்பி தோட்டங்களுக்குள் சுற்றித் திரிந்த குட்டியை மீட்டு தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கிராமப் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதியில் தாய் யானை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் ரோந்து வாகனம் மூலமாக யானைக்குட்டியை அழைத்துச் சென்று தாய் யானையுடன் சேர்த்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே ஒரே குடியிருப்பில் 6 வீடுகளின் பூட்டை உடைத்து 70 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜிலியம்பாறையில் உள்ள செட்டிநாடு சிமெண்ட் தொழிற்சாலை அலுவலர்கள் குடியிருப்புக்குள் புகுந்த திருடர்கள் வெளிப்புறமாக பூட்டப்பட்டுள்ள வீடுகளை குறிவைத்து கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த பழனிசாமி, கார்த்திகேயன், கருப்பையா, வேல்முருகன், கவியரசன், தாமரைக்கண்ணன் ஆகிய 6 ஊழியர்களின் வீடுகளின் பூட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு இதே குடியிருப்பில் புகுந்த திருடர்கள் ஆலையின் மேலாளர் திருநாவுக்கரசர் வீட்டில் 170 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற நிலையில் தற்போது ஒரே நாளில் 6 வீடுகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியது அங்கு வசிப்போரை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட SSI பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மதுரை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு உதவி ஆய்வாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை திடீர் நகர் சிறப்பு சார்பு ஆய்வாளரான ஜெயபாண்டி கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழாவின் போது திருப்பரங்குன்றம் கோயில் கிரிவல பாதையில் பாதுகாப்பு பணியில் இருந்தார். அப்போது மழை பெய்ததால் அருகே இருந்த அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரின் அனுமதியுடன் பள்ளிக்குள் சென்று அமர்ந்ததாக கூறப்படுகிறது. வகுப்பறைக்குள் சென்று அங்கிருந்த சிறுமிகளுடன் பேசிக் கொண்டிருந்த ஜெயபாண்டி ஒரு சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதை பாதிக்கப்பட்ட சிறுமியின் தோழி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கூறியிருக்கிறார். இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு நல மையத்தில் தலைமை ஆசிரியர் புகார் அளித்தார். இது தொடர்பாக காவல்துறையினரும் குழந்தைகள் நல அலுவலர்களும் விசாரணை நடத்தியதில் புகாரில் முகாந்திரம் இருப்பது தெரியவந்தால் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜெயபாண்டியனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். இதையடுத்து ஜெயபாண்டியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஈரோட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான ராமலிங்கம் என்பவருக்கு தொடர்புடைய இடங்களில் 5 நாட்களாக நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்தது. ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ராமலிங்கத்திற்கு சொந்தமான NR கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம், வேளங்காட்டு வலசில் உள்ள அவரது வீடு என 2 இடங்களில் கடந்த 7ஆம் தேதி முதல் 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோல அம்மாப்பேட்டை அருகில் உள்ள பூனாச்சியில் செயல்பட்டு வரும் மரவள்ளிக்கிழங்கு ஆலையிலும் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தினர். அங்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் ரகுநாயக்கன்பாளையத்தில் உள்ள RPP கட்டுமான நிறுவன உரிமையாளர் செல்வசுந்தரம் என்பவரது வீடு மற்றும் முள்ளாம்பரப்பில் உள்ள அவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது. 5 நாட்களாக நீடித்த வருமான வரித்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்ற நிலையில் ராமலிங்கத்தின் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே திமுக பிரமுகர் நடத்திய சட்டவிரோத மணல் குவாரிதான் நாம் பார்ப்பது. கீழ்புதுப்பட்டு கிராமத்தில் விழுப்புரம் திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயகுமாருக்கு சொந்தமான இடத்தில் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யன்ஷு நிகாம் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மணலை கடத்தி வந்து தனது இடத்தில் வைத்து சட்டவிரோதமாக உதயகுமார் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
அதிகாரிகள் சோதனைக்கு வந்ததை பார்த்ததும் அங்கு பணியில் இருந்தவர்களும் தப்பி ஓடிவிட்டனர். உடனடியாக சார் ஆட்சியர் கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கும் வருவாய் துறையினருக்கும் தகவல் அளித்தார். இதையடுத்து மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பதிவு இல்லாத ஜேசிபி, லாரி, மினி லாரி உள்ளிட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைமறைவாக உள்ள திமுக நிர்வாகி உதயகுமாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி அலுவலகத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்திய காட்சிதான் இது. மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தெருநாய்கள் அதிகளவில் சுற்றி வருகின்றன. நாய்களை கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரை பேருந்து நிலைய பகுதிகளை சுற்றி 15 பேரை நாய்கள் கடித்து குதறின. நாகராஜ் என்பவரை நாய் காலில் கடித்ததால் ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. இதனால் பாதிக்கப்பட்ட அவர் நகராட்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அவரை அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்து வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரியப்பா நீ நாய் கடிச்சு பிடிச்சின்னு வந்தா இந்த மாதிரி கட்டு போட்டு வர சொன்னாங்க. நானும் ஜிஹெச்சில் போய் கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டு போட்டு வந்தாங்க. என்னங்க ஆக்ஷன் எடுப்பேன்னு கேட்டால் இங்கேயும் வர போய் தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆஃபீஸர் எல்லாமே சொல்கிறாங்க. இதுவே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி அவங்களுக்கு கடிச்சிருந்தா எந்த அளவுக்கு நாயை துரத்துவாங்க. கடந்த 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று முதல் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வோர் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம்னு வாகன ஓட்டிகள் அடம் பிடிச்ச காட்சி தான் நம்ம புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பேரணியை தொடங்கி வைத்த டிஐஜி சத்யசுந்தரம் மாநிலத்தில் வெறும் 8% பேர் மட்டுமே தலைக்கவசம் அணிவதாக வேதனை தெரிவித்தார். இம்ப்ளிமெண்ட் பண்றது மெயினா நம்ம ரைடர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். புல்லியன் ரைடர்ஸே ஹெல்மெட் போடணும். அவங்களும் போடலாட்டி அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கணும். தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் செல்வோரிடம் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தலைக்கவசம் அணியாமல் பின்னால் அமர்ந்திருப்பவர்களிடமும் அபராதம் வசூலிக்கப்படும் என்று எச்சரித்ததால் தலைக்கவசம் வாங்க மக்கள் கடைகளில் முண்டியடித்தனர். தலைக்கவசம் அணியாவிட்டால் அபராதத்தோடு 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு தடையை மீறி சென்றதால் குகையில் வழுக்கி விழுந்து ஒருவர் உயிருக்கு போராடியதை விவரித்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற காட்சி இது. ஆனால் சுற்றுலா பயணிகள் யாரும் ஆபத்தை உணர்ந்து செயல்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குணா குகையை பார்க்க ஆர்வம் காட்டுகின்றனர். குணா குகை பகுதிக்கு செல்லக்கூடாதென எச்சரிக்கை பலகை வைத்திருந்தாலும் சிலர் ஆர்வ மிகுதியில் ஆபத்தான பகுதிகளில் நின்று புகைப்படங்கள் எடுப்பதும் ரீல்ஸ் எடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிறைய பேர் என்னன்னா இது நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்கான்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அங்கே இந்த குணா கேவ்ஸ்ல ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, டேஞ்சரஸ் பிளேஸ், ப்ளீஸ் டோன்ட் கோ என்டர் இன்சைடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் மீறி வரக்கூடிய டூரிஸ்ட் உள்ள ரீல்ஸ் பண்ணு சொல்லி உள்ள போயிடுறாங்க. அதை பாறையோட எஜ்ஜுக்கு போகும்போது என்ன ஆகி போயிடுதுன்னா சில பேர் விழுகக்கூடிய அபாயம் ஆயிடுது. அசம்பாவிதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னையைச் சேர்ந்த ரவுடி கனகராஜை மதுரையில் துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்தனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான கனகராஜ் மீது எண்ணூர், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற 3 கொலைகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடி பினுவின் கூட்டாளியான அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள SS டவர் விடுதியில் தங்கியிருந்த கனகராஜை துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக கனகராஜ் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என்கவுண்டருக்கு அஞ்சி தனது கணவர் வீட்டிற்கே வருவதில்லை என்றும் அவரது மனைவி தெரிவித்தார். தனியார் நிறுவன ஊழியரிடம் 15 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வருமான வரித்துறை அதிகாரிகளின் பிணை மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 17ஆம் தேதி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் காரில் வந்த முகமது கவுஸ் என்பவரிடம் வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப்,
பிரபு ஆகியோர் உதவியுடன் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் 15 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்ததாக தெரிகிறது. அவர் அளித்த புகாரின் பேரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பிணை கோரி தாக்கல் செய்த மனு மீது சென்னை அமர்வு முதன்மை நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் விசாரித்தார். அப்போது தங்களுக்கு எதிராக பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மற்றொரு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் காவல்துறை சார்பில் வாதிடப்பட்டது. 4 பேரும் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டு கைதாகியுள்ளதாகவும் பிணை வழங்கினால் தலைமறைவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு 4 பேரும் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக கூறி பிணை மனுவை தள்ளுபடி செய்தார். தான் எம்எல்ஏவாக உள்ள கொளத்தூர் தொகுதி மக்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் விழா கொண்டாடினார். சென்னை கொளத்தூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவியுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு திமுகவினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுமி தியாவின் பக்தி பாடல் நிகழ்ச்சியை முதல்வரும் அவரது மனைவியும் ரசித்து பார்த்தனர். அதன் பின்னர் பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகளையும் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் உரையாற்றிய அவர் தன்னையும் கொளத்தூரையும் பிரிக்க முடியாததைப் போல பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்றார். எப்படி கொளத்தூரையும் என்னையும் பிரிக்க முடியாது, அதே மாதிரி பொங்கலையும் திமுக பிரிக்க முடியாது. உங்களுக்கு எப்படி பூரிப்பு அந்த ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மேடம் மட்டும் இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் உறுதியாக நிறைவேற்றுவோம் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி தந்தமோ வாக்குறுதி தந்தமோ அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடும். 1-2 இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கலை. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த 1-2 கூடயும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம். அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் எனவும் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடியப்பனூரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமெரிக்கா, ஸ்வீடன், இத்தாலி மற்றும் டென்மார்க் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தமிழ் பாரம்பரிய உடையணிந்து உற்சாகமாக கொண்டாடினர். To be here during this beautiful festival to get to share your fantastic culture, especially at this school. It's always more alive when you see children performing and dancing and playing. So I feel really happy about being here. இதேபோன்று சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த விழாவில் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி பொங்க கூறி அமெரிக்க நாட்டினர் கொண்டாடினர். இதையடுத்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் களைகட்டின. மாணவ மாணவியருடன் சேர்ந்து வெளிநாட்டினரும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழாவை மாணவர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். உரியடி, சிலம்பம் என கிராமிய விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பாட்டு,
டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நிறைய போட்டிகள்லாம் நடத்தப்பட்டது. உரியடி நிறைய பேர் அடிச்சாங்க. எங்க சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து நல்லா நடத்தணும். ஓசூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை கண்முன்னே காண்பித்து மாணவர்கள் அசத்தினர். கடலூரில் தனியார் கல்லூரியில் கிராமத்து பாணியில் பொங்கல் விழா களை கட்டியது. துள்ளல் இசையில் ஆடி பாடி மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அன்னமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கிராமிய மனம் கமழும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. உரியடி கயிறு இழுத்தல் போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. உரியடி, சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளை விளையாடி மாணவர்கள் பொங்கலை கொண்டாடினர். பரமக்குடி தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழாவின் போது சிறுவர்கள் மாட்டு வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்டனர். பொள்ளாச்சியில் தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா களை கட்டியது. சலங்கை ஆட்டம், கும்மி ஆட்டம் என கல்லூரி முழுவதும் திருவிழா கோலம் பூண்டது. செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எங்க காலேஜ்ல இந்த வருஷம் சொல்ல போனா சூப்பரா இருக்கு. ஸோ பொங்கலை வந்து தமிழர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த வகையில நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் உள்ள மகளிர் கல்லூரியில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பொங்கலையொட்டி விமான கட்டணம் ஜெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்களின் கட்டணம் 6 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ரயில்களில் மக்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதனால் சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் விமானங்களில் பயணித்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் எதிரொலியாக விமானங்களின் டிக்கெட் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமாக சென்னை மதுரை இடையே விமான கட்டணம் 3,999 ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணம் தற்போது 4 மடங்கு அதிகரித்து 17,645 ரூபாயாக உள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்ல 2,199 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் தற்போது 14,337 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து கோவைக்கு வழக்கமாக 3,485 இருந்த கட்டணம் 16,647 உயர்ந்துள்ளது. தூத்துக்குடிக்கு 12,866 ரூபாயாகவும், சேலத்திற்கு 9,579 ரூபாயாகவும் கட்டணம் அதிகரித்துள்ளது. எனினும் தூத்துக்குடி, சேலம் செல்லக்கூடிய விமானங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல வசதியாக ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு குறிப்பிட்டார். எல்லா ஊருக்குமான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் கடந்த தீபாவளியின் போது எப்படி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கினோமோ அதே போல இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையான அளவிற்கு அந்த தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட்டு பொதுமக்கள் எந்த இடையூறும் இல்லாமல் ஊர் சென்று சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் வசதிக்கேற்ப தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் வார சந்தைகளில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. சேலம் மாவட்டம் வீரகனூர் சந்தையில் 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. அவற்றை வாங்க நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் இறைச்சி கடைக்காரர்கள் குவிந்ததால் ஆட்டுச்சந்தை களை கட்டியது. சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சந்தையில் பொங்கலை முன்னிட்டு வழக்கத்தை விட கூடுதலான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. மொத்தம் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. முந்தி 700-800 சொன்னாங்க, இப்போ 2000 ரூபா அவ்வளோக்குள்ள சொல்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு குறைச்சி வாங்கிட்டு வந்துருக்கு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி சந்தையில் ஆடுகள் எடைக்கேற்ப 5000 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னையில்
காணும் பொங்கல் அன்று 16,000 காவலர்கள் மற்றும் 1,500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், காணும் பொங்கலை முன்னிட்டு உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை 3 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுவினருடன் 8 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் 2 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கடற்கரை மணற்பரப்பில் 13 தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் 12 முக்கிய இடங்களில் கூடுதலாக 13 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் கடலில் இறங்காத வண்ணம் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும், கடற்கரைக்கு பெற்றோருடன் வரும் குழந்தைகள் காணாமல் போனால் உடனடியாக மீட்பதற்காக அவர்களின் கைகளில் பேண்ட் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் இலியட்ஸ் கடற்கரை மணற்பரப்புகளில் தலா 4 ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிண்டி, அடையாறு, நீலாங்கரை, ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட சாலைகளில் இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆத்மநாதர் கோவில் தேரோட்டத்தில்தான் பக்தர்கள் சிவவாதியம் இசைத்தும் சிவன் வேடம் தரித்தும் நடனமாடி பக்தியில் திளைக்க வைத்தனர். ஆவுடையார் கோவிலில் உள்ள ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9வது நாளான நேற்று முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் ஆத்மநாதா மாணிக்க வாசா என்று சரண கோஷம் முழங்கி தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். நான்கு மாட வீதிகளில் வலம் வந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கொண்டாட்டம் விபரீதத்தில் முடிந்ததால் 5 இளைஞர்கள் உயிரிழந்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் ஏரியில் இப்படி உற்சாகம் பொங்க குடித்த இளைஞர்களில் 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள முசிராபாத் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 7 பேர் விடுமுறையை கொண்டாட சித்திப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கொண்டபோச்சமா ஏரிக்கு சென்றனர். அவர்கள் ஏரியில் ஆடி பாடி மகிழ்ந்து குடித்து அதை வீடியோ பதிவும் செய்தனர். இதையடுத்து நண்பர்கள் 7 பேரும் கூட்டாக செல்ஃபி எடுக்க முயற்சித்த போது ஆழமான பகுதியில் சிக்கிக் கொண்டனர். தண்ணீரில் இளைஞர்கள் தத்தளிப்பதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் மீட்க முயற்சித்தனர். 2 பேரை பாதுகாப்பாக மீட்ட போதிலும் 5 பேரை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் மூழ்கி 5 பேரை சடலமாக மீட்டனர். விடுமுறையை கொண்டாடச் சென்ற இளைஞர்கள் விபரீத முயற்சியால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமில்லை, எப்படி வேலை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று L&T தலைவர் சுப்பிரமணியனுக்கு மஹிந்திரா நிறுவன தலைமை செயல் இயக்குநர் ஆனந்த் மஹிந்திரா பதிலடி கொடுத்துள்ளார். வாரத்தின் 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டும் என்றும், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மனைவியின் முகத்தை எவ்வளவு மணி நேரம்தான் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றும் L&T நிறுவனத்தின் தலைவர் SN சுப்பிரமணியன் பேசியிருந்தார். நாடு முழுவதும் பெரும் விவாதத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆனந்த் மஹிந்திராவிடம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆனந்த் மஹிந்திரா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமில்லை என்றும், எப்படி வேலை செய்கிறோம் என்பதை முக்கியம் என்று கூறினார். குடும்பத்தினர் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடாமலும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிக்க நேரமில்லாமலும் இருந்தால் எப்படி சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் ஆனந்த் மஹிந்திரா கேள்வி எழுப்பினார். வேலை மற்றும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை சமமாக பார்ப்பவர்களால் தான் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மேலும் தன்னுடைய மனைவி அற்புதமானவர் என்றும் அவரை பார்க்க தாம் பெரிதும் விரும்புவதாகவும் ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் ரயில் நிலையத்தில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்ட காட்சிகள் தான் இவை. கன்னோஜ் ரயில் நிலையத்தில் 2 மாடிகள் கொண்ட புதிய கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. 35க்கும் அதிகமான ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுமானத்தின் கூரையில் இருந்த ஷட்டர் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். 23 பேர் உடனடியாக மீட்கப்பட்டனர். அவர்களில் 20 பேருக்கு லேசான காயமும் 3 பேருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டது. காயமடைந்த
காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 5,000 ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வரலாறு காணாத வகையில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீ பரவலால் 10,000த்திற்கும் அதிகமான வீடுகள் தீக்கிரையாகின. தெற்கு கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த சில தினங்களாக காட்டுத்தீ பற்றி எரிகிறது. சாண்டா மோனிகா மலைப்பகுதியில் தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். இரு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தால் தாக்குதலில் கட்டடங்கள் எப்படி உருக்குலையுமோ அந்த அளவுக்கு குடியிருப்புகள் சேதமாகின. 10,000 வீடுகள் முழுமையாக தீயில் எரிந்து சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலர் தங்களின் வீடுகள் தீக்கிரையானதை தொலைக்காட்சியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கலிபோர்னியா காட்டுத்தீ விபத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. காட்டுத்தீ காரணமாக 1,75,000 நுகர்வோர் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர். கலிபோர்னியா காட்டுத்தீயில் அமெரிக்காவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் ஒருவர் 10 ஒலிம்பிக் பதக்கங்களை பறிகொடுத்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ பல ஆயிரம் வீடுகளை தீக்கிரையாக்கியது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான உடைமைகளை ஏராளமானோர் இழந்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் நீச்சல் வீரர் கேரி ஹால் ஜூனியர் 10 ஒலிம்பிக் பதக்கங்களை காட்டுத்தீயில் பறிகொடுத்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். தீ வேகமாக பரவியதால் சில தனிப்பட்ட பொருட்களையும் நாய் ஒன்றை மட்டுமே தன்னால் பாதுகாக்க முடிந்ததாகவும், உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியபோது ஒலிம்பிக் பதக்கங்களை பற்றி நினைத்து பார்க்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். பதக்கங்கள் இல்லாமல் தன்னால் வாழ முடியும் என்றும், அத்தனை அரிய புகைப்படங்களையும் இழந்துவிட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். 1996, 2000, 2004 ஆகிய 3 ஒலிம்பிக்குகளில் நீச்சல் போட்டிகளில் பங்கேற்ற அவர் 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை கேரி ஹால் ஜூனியர் வென்றிருந்தார்.